ஓட்டு பிச்சை எடுப்பது எப்படி என்று உங்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஓட்டை எப்படி பிச்சை எடுக்கணும்? ஓட்டு பிச்சை. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் வேற ஒரு டாப்பிக்காக உட்காந்துக்கிட்டு நோட்ஸ் எழுதிக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு ஃபோனு, இன்னைக்கு நான் உடனே விழி தமிழாவுக்கு ஒரு வீடியோ பண்ணியே ஆகணும், எங்கே இருந்தாலும் உடனடியாக கிளம்பி வரவும் அப்படின்னு சொல்லி கிஷோர் அவர்கள்கிட்டேருந்து என்ன ஏது அப்படின்னு சொல்லி அவர்கிட்டயே நம்ம கேட்டுக்கலாம். போன வீடியோ நம்ம அவரோட சேர்ந்து பண்ணியிருந்தது நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க, நல்லா இருக்கியா இந்த காம்போ அப்படின்னு சொல்லி. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஆரம்பிச்சிடலாம். வணக்கம் திரு கிஷோர் கே சாமி அவர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? இல்லை, போன முறை சொன்ன மாதிரி தான், உங்கள் அளவுலனாலும் ஏதோ இருக்கேன். ரைட்டு. என்ன காலையிலேயே ஃபோன் பண்ணி நான் உங்கள் சேனலில் இன்றைக்கி ஒரு விஷயம் பேசி ஆகணும், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்லாம் சொல்லி கூப்பிட்டுருந்தீங்க. அதாவது நேற்றே வந்து இவர் சீமானனுக்கு நான் மெசேஜாக அனுப்பியிருந்தேன், இது மாதிரி இது என்னென்ன பேச்சு அப்படின்ட்டு. அதாவது பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர் வந்து ஒரு பேட்டி ஒரு மேடையில் பேசுகிறார். அந்த மேடையில் பேசும்போது ஓட்டு பிச்சை எடுக்கக்கூடியது நீங்கள் செய்யக்கூடிய அரசியல் அப்படின்னு பேசுகிறார். அப்போ அது ரொம்ப கடுமையாகவே என்னை வந்து ஒரு கோபம் கொள்ள வைக்கும். யாருக்குமே இயல்பாக வரக்கூடியது தான். ஏன்னா ஓட்டு பிச்சையை பற்றி யார் பேசுறதுன்னு ஒரு தராதரம் இருக்கணும்ல. நீ பேசலாமா ஓட்டு பிச்சையை பற்றி? அந்த தராதரம் அண்ணாமலை அவர்களுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. அவள் எப்படி இருக்கும்? 2021 அண்ணாமலை எதிர்கொண்ட முதல் தேர்தல், சரியா? இது எங்கே? அரவக்குறிச்சியில். கூட்டணி யாரோட? அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி. இந்த கூட்டணியில் அண்ணாமலை சந்தித்த முதல் தேர்தலில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வாலில் மோடி படத்தை காம்பவுண்ட் வாலில் போட்டாங்க. மக்கள் யாருக்கும் எதுவும் தெரியல. நாம் பிரச்சாரத்துக்கு போகிறோம், ஏன்னா நான் 18 நாள் பிரச்சாரம் பண்ணதுனால நான் சொல்கிறேன். ரைட்டு. இல்லை, இது யாருன்னே தெரியல. இது கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி யாரோ ஒருத்தர் படத்தை வரைஞ்சி வச்சுருக்காங்களே, இது யாருன்னே தெரியலையே அப்படின்னு. பாரத பிரதமர். ஆமாம், மக்களுக்கு தெரியல அப்படின்ற நிலையில் 2021 நடந்த கதையை சொல்கிறேன் நான். உடனே மோடி படத்தை அழிச்சிட்டு புரட்சித்தலைவி அம்மாவின் ஆசி பெற்ற வேட்பாளர் அப்படின்னு போடுறியா? இது ஓட்டு பிச்சை இல்லையா? யார் அந்த வேட்பாளர்? வேற யார்? இந்த அண்ணாமலை தான். அவர் தான் போட்டிக்கிட்டாரு. அப்போ மோடி படத்தை அழிச்சிட்டு புரட்சித்தலைவி அம்மா அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் அப்படின்னு சொல்லி நீ போடலையே, அப்போ அது ஓட்டு பிச்சை இல்லையா? ஓட்டு பிச்சையை பற்றி நீ பேசலாமா? ஆக்சுவலி ஓட்டு பிச்சைன்னு சொல்லி எந்த விஷயத்துக்காக சீமான் அவர்கள் அவர் சொல்கிறாரு? அதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. என்னென்னா பாஷா, ஆமாம், அந்த இறப்பு அவர் இறந்துட்டார். அவர் இறந்ததுக்கு ஒரு அறிக்கையை கொடுத்தார். சீமான் அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கார். இந்த அறிக்கையில் எனக்கும் உடன்பாடு கிடையாது, சரியா? இரங்கல் வேறு, ஒருவர் இறந்துட்டார்னா இரங்கல் தெரிவிப்பது வேறு. ஆனால் அவரை அப்பா என்று அழைத்து அவர் பேசியதில் எனக்கும் உடன்பாடு கிடையாது. ஆனால் யாருடன் என்ன உறவு முறை கொள்ள வேண்டும்னு முடிவு செய்கிறது நானோ நீங்களோ கிடையாது. அது அவங்களோட தனிப்பட்ட உரிமை, சரியா? அதுக்குள்ளே நம்ம நுழைய முடியாது. அப்போது நீங்கள் வந்து அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறதுன்றது வேறு. ஆனால் நீங்கள் அவருக்கு வந்து ஒரு ஊர்வலம் நடந்தது. அந்த இறுதி ஊர்வலத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான அவருடைய சமுதாயத்தை சேர்ந்த நபர்கள் பங்கேற்றார்கள், சரியா? இப்போது அதற்கு எதிர்வினை ஆற்றுகிறேன் பேர் வழின்னு நீ தேவையே இல்லாமல் நாம் தமிழர் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் மீது பாய வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது? அண்ட் ஓட்டு பிச்சைன்னு சொல்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? ஓகே, நீங்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க, அதை படித்து காமிச்சிருனே. ராமர் கோயிலை வச்சு பிச்சை எடுத்தவனுங்க, அம்மாவை ஆட்டோவில் உட்கார வச்சு பிச்சை எடுத்தவனுங்க, இராணுவ வீரர்களின் பிணங்களை வச்சு பிச்சை எடுத்தவனுங்கெல்லாம் சீமானை பார்த்து ஓட்டு பிச்சை எடுக்கிறாருன்னு சொல்கிறது தான் உலக மகா காமெடின்ட்டு. ராமர் கோயில் எங்களுக்கு தெரியும், அது என்ன அம்மாவை ஆட்டோவில் உட்கார வச்சு. ஆமாம், ஏழை தாயின் மகன் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்க்கு அவங்க அம்மாவை வந்து ஆட்டோவில் அனுப்பி வச்சார்ல. ஓகே, அதெல்லாம் பண்ணாரு. ஏங்க, என்னதான் ஏழை தாழின் மகனாக இருந்தாலும் அவர் பிரதமர் தானே. அவர் வாங்குற சம்பளம் ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ வருது இல்லை, ஆட்டோலையே அனுப்புவார் அவங்க அம்மாவை. இதெல்லாம் என்ன ஒரு சீனு? சிம்பதி தான். ஒரு அதுதான் சொல்கிறேன். அப்போது அது ஓட்டு பிச்சை இல்லையா? சரி, ஏழை தாயின் மகன் ஆட்டோவில் போகிறாங்க, அவங்க பின்னாடி எப்படி 30 கேமரா போகுது? அவங்களும் ஆட்டோவில் தான் போகிறாங்களா? அது ஏன் தெரியாது. ஆனால் கேமரா ஏன் போகுது? அப்போ அது ஓட்டு பிச்சை இல்லையா? இதையெல்லாம் நீங்கள் ஓட்டு பிச்சையாக வைத்து எடுத்துவிட்டு நீங்கள் வந்து சீமானை சொல்கிறீங்க. அண்ணாமலை அவர்களுக்கு கோபம் வந்திருக்கலாம், அறச்சீற்றம் கொண்டு. என்ன அறச்சீற்றம்? 98 நடந்தது சம்பவத்துக்கு இன்றைக்கி அறச்சீற்றமா உனக்கு? வரக்கூடாது. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறு நடந்துருச்சு. என்னென்னா, அது ஒரு வன்முறை செயலில் ஈடுபட்ட ஒரு நபர்
அவர் இறந்து போய் விடுகிறார். அவர் வந்து விடுதலை ஆகிவிட்டார். விடுதலை கூட ஆகலை, பரோலில் தான் வந்திருக்கார். பரோலில் வந்திருக்கின்ற சமயத்தில் அவர் வந்து இறந்துட்டார். இப்போ இவர் இறந்துட்டார் அப்படின்னா குறைந்தபட்ச மனித மாண்பு என்ன? இரங்கல் தெரிவித்து கடந்து போகிறது. சரியா? இவ்வளோதான். இதுதான் நடக்கக்கூடிய, இது காலங்காலமாக நடக்கக்கூடியது தான். இது எந்த பக்கம் அந்த குற்றச்செயலில் யார் ஈடுபட்டு இருந்தாலும் இது நடக்கக்கூடியது தான். சரியா? போய் கருணாநிதிக்கெல்லாம் நம்ம இரங்கல் தெரிவிக்கலையா? சொல்லுங்க. சரியா? அப்போ இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அவரை கொண்டாட வேண்டுமா அப்படின்றது விவாதத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டியது. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ஆனால் அதை நீ எப்படி ஓட்டு பிச்சை என்று பேசுவாய் என்பது தான் என்னுடைய கேள்வி. அப்போ யாரை பார்த்து நீ ஓட்டு பிச்சைன்னு சொல்கிறன்ற கேள்வி வருதுல்ல. சீமான் என்கிற நபரை பார்த்து நீ ஓட்டு பிச்சை என்று சொல்கிறாயே, இதுவரைக்கும் எந்த சமரசமும் இல்லாமல் அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் தான் சீமான். சரியா? எந்த கூட்டணிக்காவது போய் நின்று இருக்காரா அவர்? இல்லை. அப்போ அவர் ஓட்டு பிச்சை எடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் நீ பண்ணது போல் ஏதாவது ஒரு பிரதான கட்சியோடைய அவர் கூட்டணி வைத்து அவர் வந்து ஓட்டு பிச்சை எடுத்துருக்கலாமே. எடுத்தாரா? அவரும் நான் எனக்கு இஷ்டமாக இருந்தால் போடு இல்லைனா போடாதுன்னு சொல்லுவேன். உனக்கு நான் பேசுகிறத பேசிட்டு தான் இருப்பேன். உனக்காகத்தான் நான் பேசுவேன். அண்ணாமலைக்கும் சேர்த்து தானே பேசுகிறாரு சீமான். உங்கள் எல்லாருக்காகவும் தான் நான் பேசுகிறேன் தானே சொல்கிறாரு. அப்போ உங்கள் எல்லாருக்காகவும் நான் பேசுகிறேன். இஷ்டம்னா போடு, கஷ்டம்னா போடாத. போ, தலைகீழே தான் குதிப்பேன் இந்த கோட்டைச்சாமினா விழு அப்படின்னு தான் அவர் பேசுகிறாரு. அப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, இப்போ என்ன வந்து நீங்கள் வந்து யாருக்கு நீ ஓட்டு போடுவேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நான் சொல்லிட்டு போவேன். நான் இயல்பாக நான் திமுக ஓட்டு போடுவேன்னு சொல்லிட்டு போவேன். சரியா? அதே மாதிரி திமுக ஓட்டு போடுறவன் இருப்பான், அதே மாதிரி எல்லா கட்சிக்கும் ஓட்டு போடுறவன் இருப்பான். இப்போது எந்த அரசியல் கட்சி தலைவர் ஓட்டு பிச்சை எடுக்காமல் இருந்திருக்கிறார்கள்? இப்போ அது முக்கியம். நீ எடுக்காமல் நீ வந்து நான் கேட்குறேன், இதே அக்டோபர் 2023 ஓகே தினகரனும் இவங்களும் மாறி மாறி அறிக்கை விடுறாங்க. என்ன விடுறாங்க அறிக்கை? தினகரனும் ராமதாஸும் இந்த இஸ்லாமிய கைதிகளை, சிறை கைதிகளை நீங்கள் வந்து விடுதலை பண்ணணும் அப்படின்னு அறிக்கையை விடுறாங்க. மாறி மாறி அறிக்கை விடுறாங்க. ஆமாம். சரியா? அவங்க கூட தானே 3 மாதத்தில் நீ கூட்டணி வைக்கிற. ஆமாம். அப்போ அவங்க கூட ஏன் கூட்டணி வச்ச? அப்போ நீ அவங்க கூட கூட்டணி வச்சது ஓட்டுக்காக தானே. ஆமாம். கண்டிப்பாக. அப்போ நீ எடுத்தது ஓட்டு பிச்சை இல்லையா? இவங்க கிட்ட ஒரு 4% 5% இருக்குது. இவங்க கிட்ட கண்டிப்பாக தினகரன் கிட்ட ஒரு வாக்கு விழுக்காடு இருக்குது. அப்போ அது ஓட்டு பிச்சை இல்லையா? உன்னுடைய கொள்கைக்கு நேர் எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய ஒரு தலைவர், நேர் எதிரான ஒரு நிலைப்பாடு. பாமக வந்து 0 மார்க் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் மோடி அவர்களுடைய ஆட்சிக்கு. ஆமாம். நம்மளுடைய கேள்வி, இந்த சமரசத்தை நீ பண்ணிக்கிறல்ல, இந்த சமரசத்தை சீமான் எங்காவது செய்து கொண்டாரா? ஏன் வெக்கம் இல்லாமல் நீங்களே தானே உங்கள் சைட்லேருந்து தானே போய் தூது விட்றீங்க இன்னி வரைக்கும் சீமானுக்கு? எந்த சைட்லேருந்து? பாஜக சைட்லேருந்து தான். என்னத்துக்கு? 2029 மோடிக்கு உறுதுணையாக சீமான் இருக்க வேண்டும்னு சொல்கிறது யார்? நம்ம ரவீந்திரன் துரைசாமி சொல்கிறாருல்ல. அப்படி போகுது. அப்போ நீ அது தூது வெக்கமெல்லாம் தூது விடுறீங்கள. அப்போ அதுவும் எதுக்கு? ஓட்டு பிச்சைக்கு தானே. அப்போ நீ வந்து அவரை பார்த்து ஓட்டு பிச்சைன்னு சொல்கிறது உனக்கு என்ன தகுதி இருக்குது? 4 தேர்தல்களே சந்தித்திருக்கிறது நாம் தமிழர் என்றால் எந்த சமரசமும் இன்றி சந்தித்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி. சரியா? அவங்க ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டாங்க. என்ன நிலைப்பாடு? பாஷா என்கிற நபரை ஆதரிப்பது என்கிற நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்து விட்டார்கள். பாஷா என்கிற நபரை ஆதரிக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டை நீ எடுத்திருக்கிறாய். அவர்களுடைய நிலைப்பாட்டில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அந்த உறுதியுடன் அவர்கள் தேர்தலை சந்திப்பார்கள். நீ ஓட்டு போடு போடாதுன்னு. நீ அந்த உறுதியுடன் நீ இப்போ சந்திக்க போகிறேன்னா உன்னுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த 2 கட்சிகள் வேறு நிலைப்பாடை எடுத்திருக்காங்களே. ஆமாம், எடுத்திருக்காங்க. அவன் நிலைப்பாடு சரியோ தவறோ, சீமான் எடுத்த நிலைப்பாடு சரியோ தவறோ, நான் தவறுன்னு கூட சொல்லிட்டு போகலாம். ஆனால் சீமான் எடுத்த நிலைப்பாட்டில் உறுதியாக சீமான் நிற்கிறார். சரியா? நீ எடுத்த நிலைப்பாட்டில் முன்னால் நிற்க முடிஞ்சதா? அப்போ ஓட்டு பிச்சைக்கு அலையிறது யாரு? நீயா அவரா? யாரை பார்த்து யார் ஓட்டு பிச்சைன்னு சொல்கிறது? இல்லை, குறைந்தபட்சம் நீ உன்னுடைய கொள்கைக்கு கூட உன்னால் நேர்மையாக இருக்க முடியல. உன்னுடைய கொள்கைக்கு நேர்மையாக இருக்க முடியாத காரணத்தினால எதுக்காகன்னா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் வந்து ஒரே கொள்கைகளுடன் ஒத்த கருத்துக்களுடன் இருக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. ஓகே, நான் ஒத்துக்கிறேன். அப்போ அங்கே சமரசம் பண்ணிக்கிறீங்களே. இந்த சமரசம் எதற்காக செய்கிறீர்கள்? இப்போ அண்ணாமலை அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தைரியமான ஒரு லீடர், பயங்கர வைப்ரண்ட். வள்ளுவர் படத்தில் கைது பண்ண வரப்போகிறாங்கன்னு ஆட்டோவில் ஓடின லீடர் தானே இவர். என்ன பெரிய தைரியமான லீடர்? அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய செகண்ட் ஜென்ரேஷன் லீடர்ஸில் அவர் தான் எல்லாத்தோட ரொம்ப அட்வான்ஸாக. என்ன அட்வான்ஸாக இருந்தார்? சீமானை காட்டிலும் அதே போல அதுதாங்க. என்ன அட்வான்ஸாக இருந்தார்? ஒன்றும் கிடையாது. 98 நடந்த சம்பவத்துக்கு நீ இன்னைக்கு கூட்டம் போடுற அப்படின்னா
அதாவது லண்டன்லலாம் போய் படிச்சுட்டு வந்திருக்காருங்க ஒரு 3 மாதம். அது காசு கொடுத்தா நீங்களும் போய் படிச்சுட்டு வரலாங்க. சரியா, அது ஒரு மேட்ரு கிடையாது. உன்னை வந்து இங்கே இருக்காதுன்னு சொன்னாங்க, நீ இருந்தனா 1000 குளறுபடி பிரச்சனை வருது, இப்போ போப்பா முதல்ல அப்படின்னு அனுப்பி வச்சாங்க. உடனே ஒரு 3 மாதம் அனுப்பி வச்சாங்க, அவ்வளோதான். நீ இன்ஃபேக்ட் நான் சொல்லணும்னா நீ வந்து காலாவதியான மாநில தலைவர். சரியா, உன்னுடைய டேர்ம் முடிஞ்சிருச்சு, ஜூலையே முடிஞ்சிருச்சு. இப்போ நீ இருக்கிறது எக்ஸ்டென்ஷன் காலாவதி, அவங்களே எக்ஸ்டெண்ட் பண்ணல, நீ காலாவதியாக இருந்துட்டு போ. அது உன்னுடைய கட்சியுடைய உள் விவகாரம், அதுக்குள்ளே நான் போக விரும்பல, அது எனக்கு தேவையும் கிடையாது. ஏன்னா உங்கள் கட்சியே ஒரு இதுவாகவே நான் மதிக்கலை, ஒரு கருணாநிதியாகவே நான் மதிக்கலை. சரியா, அப்போ அதில் போய் உள் விவகாரத்துக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் இங்கே கேட்குறது என்ன அப்படின்னா, நீங்கள் மற்றவங்கள பார்த்து ஓட்டு பிச்சைன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னன்றதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். இந்த இடத்துல எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது. நீங்கள் வந்து அதிமுகவுடைய அபிமானி, எனக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா, என்ன பண்ணாலும் அந்த ரெட்டையில உங்களுக்கு மாறாதுன்னு தெரியும். உங்களுக்கு என்ன சீமான் அவர்களை பற்றி கவலை? இந்த இடத்துல எனக்கு இருங்க ஒரு நிமிஷம். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் மேலே உங்களுக்கு வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு வன்மம், அந்த வன்மத்தை தீர்த்து கொள்வதற்காக நீங்கள் இந்த விஷயத்தை பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கிறதா, இல்லை ஒப்பீட்டளவுலே அண்ணாமலை எப்படி சீமான் அவர்களை பார்த்து சொல்லலான்ற மாதிரி உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னா, அந்த கோபத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ணாமலை ஒரு குப்பை, அதனால் அதை வந்து நான் மதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா, ஆனால் இங்கே திமுக சீமான் மீது அநாகரிகமான குற்றச்சாட்டை வைத்தாலும் கூட நான் இதே அரசீற்றத்தை தான் வெளிக்காட்டி. காரணம் அது சீமான்ற ஒரு தனிநபர் மேலே இருக்கக்கூடிய பாசம்னு எடுத்துக்கலாம். தனிநபர் மேலே பாசமா, இல்லை அது வந்து அந்த கட்சி அல்லது வேற காரணங்கள் இருக்குல்ல? தனிநபர் பாசம், அந்த கட்சி எனக்கு நண்பராக இருக்கலாம், அவருக்கு நண்பராக இருக்கலாம். எனக்கு நாம் தமிழர் கட்சியை பிடிக்கும். சரியா, அது இன்னைக்கு நேற்று இருக்கக்கூடிய விஷயம் கிடையாது. எனக்கு நாம் தமிழர் கட்சியை 2010 நான் ஏற்கனவே முன்னாடி கடந்த முறை பேசும்போதே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நாம் தமிழர் கட்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. அப்போ நாம் தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு இயக்கம் மீது இருக்கக்கூடிய பாசம், அதிமுகன்றது என்னுடைய நேச்சுரல் அஃபினிட்டி, உங்கள் ஃபேமிலி அது. அதனால அதை விட்டுருங்க. நாம் தமிழர் கட்சின்ற ஒரு கட்சி அது இருக்கட்டுமே, சமுதாயத்திற்கு ஏதோ ஒரு நல்லதை சொல்கிறதுக்கு அவங்க இருக்காங்கன்னா இருந்துட்டு போட்டோமே அப்படின்றதான் என்னுடைய எண்ண ஓட்டம். ஆனால் அதையும் கடந்து சீமான்ங்கிற நபரை பற்றி நானே வந்து கருத்தியல் ரீதியாக நிறைய விஷயங்கள் என்னால் சொல்ல முடியும், எதிர்த்து பேச முடியும். சரியா, எதிர்த்து என்னால் வந்து முன்வைக்க முடியும், ஏன் இந்த பாஷா விவகாரத்திலே முன்வைக்க முடியும். ஆனால் அதையெல்லாம் கடந்து நான் வந்து ஏன் நேசிக்கிறேன் சீமான் என்கிற தனிநபர் அப்படின்னா, அவருடைய குரல் உனக்கும் சேர்த்து எனக்கும் சேர்த்து எல்லோருக்கும் சேர்த்து ஒலிக்கக்கூடிய குரலாக இருந்திருக்கிறது பல்வேறு தருணங்களில். அப்போ அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு தலைவரை நீ கொச்சைப்படுத்தி பேசினேன்னா, அதாவது என்ன நீ சொல்கிற ஓட்டு பிச்சைன்னு நீ சொல்கிற அப்படின்னா, வேறு எந்த விமர்சனத்தை வேணால் நான் ஏற்றுக்க முடியும், இந்த விமர்சனத்தை என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன் ஏற்றுக்க முடியாதுன்னா, இந்த ஓட்டு பிச்சை என்கிற சமரசத்திற்கு போகாத ஒரு தலைவராகத்தான் சீமான் இருந்திருக்கிறார். அது மாதிரி உன்ன மாதிரி அவர் சமரசம் செய்திருந்தால் இன்றைக்கு வேறு ஒரு நிலையில் அவர் இருந்திருப்பார். அப்போது இங்கே நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இவர்கள் நினைத்திருந்தால் 2021 2024 ஏதோ ஒரு அணிக்குள்ளே போய் தங்களை இணைத்து கொண்டிருக்க முடியும். அவர்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு வழங்கப்பட்டிருக்கும். ஏன்னா 8% பெரிய சதவீதங்க, ரொம்ப பெருசு. நீங்கள் ஒன்றுமில்லை, ஒரு 2.5% வாங்கின கமலஹாசனுக்கு வந்து ராஜ்யசபா எம்பி வரைக்கும் பேரம் பேசப்படுகிறது. ஒரு தொகுதிக்கும் ஒரு பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கு அவருக்கு 50 லட்சம் ரூபாய் என்று விலை பேசப்பட்டதாக தகவல்கள் வருகிறது. சரியா, அப்படி இருக்கும் பொழுது 8% என்ன சாதாரணமான ஒரு இதுவா? புரியுது. அப்போது அதை பெற்றிருக்கின்ற நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அவர்களுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்கும்? 98 நடந்த விஷயத்தை வந்து இன்றைக்கி எடுத்து பேசிக்கிட்டு இருப்பியா நீயே? ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு, அதை நானும் ஒத்துக்கிறேன். நீ மற்றவங்கள பாட்டு ஓட்டு பிச்சைன்னு சொல்கிறேன், நான் உன்னை பார்த்து சொல்கிறேன், இதுதான் ஓட்டு பிச்சை. சரியா, எந்த அரசாங்கம் ஆட்சியில் இருந்ததோ, திமுக ஆட்சியில் இருந்தது, திமுக ஆட்சியில் இருந்த பொழுது தான் இந்த சம்பவம் நடைபெற்றது. அது நடந்த சம்பவம் நடைபெற்று இதற்கு திமுக முழுமுதற் காரணம் என்று குற்றம் சாட்டிய பாஜக இதே திமுகவுடன் ஒரே ஆண்டில் கூட்டணி வைத்தது. சரியா, அப்போ கூட்டணி வைத்தபோது உங்களுக்கு தெரியலையா? அது ஓட்டு பிச்சை தானே. வாஜ்பாய் அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டு விட்டது, செல்வி ஜெயலலிதா அவர்களால் கவிழ்க்கப்பட்டு விட்டது என்ற ஒரே காரணத்திற்காக நீ திமுகவுடன் கூட்டணி வைத்தியே. அவனுக்கும் வெக்கம் கிடையாது, யார் திமுக காரனுக்கும் இன்னைக்கு எந்த காலத்துலையும் வெக்கம் இருந்தது கிடையாது. வைங்க, அவன் வந்து பண்டார பரதேசிகள்னு பேசிட்டு கையெழுத்து இயக்கம் துவங்குறார். யார்? கருணாநிதி. மதச்சார்பின்மைக்காகவும் மதவெறி கும்பலை எதிர்த்தும் கையெழுத்து இயக்கம் துவங்கி ஒரே மாதத்தில்
ம். 1 கோடி கையெழுத்து வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த இயக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போதே பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறாங்க. அட்டடடா. சரியா? இவ்வளவு அயோக்கியத்தனத்தை அவன் பண்ணுறான். இவனுங்க அவங்கள பார்த்து இவர்கள் தீவிரவாதத்துக்கு துணை போனவர்கள், இவர்கள் பயங்கரவாதத்திற்கு துணை போனவர்கள் ஆமா சொல்லிட்டு அவங்க கூட இவன் கூட்டணி வைக்கிறான். சரியா? இதெல்லாம் ஓட்டு பிச்சை இல்லையா? ரைட்டு. நீதான்டா பிச்சைக்காரன், நீதான் பிச்சைக்காரன். சரியா? அசிங்கமா இல்லை உனக்கு? அவன் இவனை பண்டார பிரதேசம் திட்டுவானா, இவன் அவனை வேற மாதிரி திட்டுவானா, அவன் இவனை திட்டுவான் கேவலமா, இவன் அவனை படுகேவலமாக திட்டுவான். ஆனால் 2 பேரும் ஒன்றா இருந்து பண்ணலாம் 5 வருஷம் ஆட்சியில். அதுதான்டா ஓட்டு பிச்சை. நீதான்டா பிச்சைக்காரன். கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துகிற மாதிரி தெரியுது. என்ன கடினமான வார்த்தைகள்? நீ பயன்படுத்தியது தான் அந்த மாதிரியான வார்த்தைகள். அதுக்கு தான் நான் என்னுடைய பதில், என்னுடைய எதிர்வினை அதுக்கு தான். அப்போ என்னுடைய கேள்வி, நீ அப்போ திமுகவோட எப்படி உடன்பட்டு போன? நீ எதுக்காக போன? அது ஏதோ ஒரு தடவை தப்பு நடந்துச்சு, இனிமேல் உடன்பட. அது ஒரு தடவை தப்பு இல்லைங்க. என்னுடைய கேள்வி, எதுக்காக போன? அதிகாரத்தை ஓட்டு பிச்சை தானே, ஓட்டுக்காக தானே. திமுகவோட போனால் அவனை ஓட்டு விழுந்தானே நீ போய் போன. அதுதான்டா ஓட்டு பிச்சை. இந்த சமரசத்தை சீமான் எங்காவது செய்திருக்கிறாரா? அவருடைய அரசியலில் எங்காவது செய்திருக்கிறாரா? சொல்லு, பேசுவோம். நீ பண்ணால் அது நாட்டு நல்லதுன்னு சொல்லி எஸ்கேப் ஆகிடுவேன். அது எவ்வளோ மோசமான விஷயமா இருந்தாலும். சரியா? செப்டம்பர் 17 இந்த கைதிகள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். செப்டம்பர் 17, 2009 இந்த கைதிகள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். யாரால் விடுதலை செய்யப்படுகிறார்கள்? கருணாநிதி ஆட்சியில் விடுதலை செய்யப்படுறாங்க. சரியா? இதுக்கு கடுமையான கண்டனத்தை யார் கொடுத்தது? யார்? பாஜக. இவர்கள் விடுதலை செய்யப்பட்டதுனால தான் இன்றைக்கி பாஜக வந்து வெளியில் வந்து பரவலில் இருக்கும்போது இறந்து போகிறார். இப்போ நம்முடைய கேள்வி, 2024 ஆகஸ்ட் 11 எனக்கு தெரிந்து கருணாநிதி சமாதியில் வந்து தயிரோட வச்சுட்டு கும்பிட்டு போனது யார்? ராஜ்நாத் சிங்கும் இதே அண்ணாமலையும் தானே வந்தாங்கன்னு தெரியும். தயிரோட வச்சாங்கன்னு எப்படிங்க தெரியும்? நீங்க பாத்தீங்களா? ஏங்க நான் தான் சொல்றேனே, கருணாநிதி சமாதியில் போய் என்ன பண்ணுவாங்க? ஏங்க போனா அதை வச்சு ஆகணும்னு ரூல் அது இருக்கு போல இருக்கு, அந்த சடங்கு இருக்கு போல, யாருக்கு தெரியும்? சரி ரைட்டு, மேல சரியா? வச்சாங்களா? வச்சுட்டு கருணாநிதி மாதிரி ஒரு சிறந்த தலைவர் இருக்க முடியாது பேசினாங்களா? அப்புறம் எல்லாம் உட்காந்து குடும்பமே உட்காந்து, அந்த கிட்ட கோல்மால்புர குடும்பம் இருக்கே, அந்த குடும்பமே உட்காந்து எல்லாம் உட்காந்து அந்த ஒரு கிளாஸ் ஒன்று மாட்டிக்கிட்டு 3Dல எல்லாம் பார்த்தாங்களா? படம் பார்த்தாங்க. கருணாநிதியுடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்ற அந்த குப்பை வரலாறை வந்து இவங்க எல்லாம் வந்து பார்த்தாங்களா? ராஜ்நாத் சிங்கும் பார்த்தாருல. அப்போ உனக்கு தெரியலையா? அப்புறம் எது கருணாநிதி காசு வெளியிட்ட? அது தமிழகத்தின் நெத்தி காசுன்னு நான் அன்றைக்கே சொன்னேன். ஏன் வெளியிட்ட? ஓட்டு பிச்சை தானே, வேற என்ன எடுத்துக்கிறது அது? அப்போ ஏன்னா இதே ராஜ்நாத் சிங் அன்றைக்கு தலைவராக இருந்தார், பாரதிய ஜனதாவுடைய தலைவராக இருந்தார். நான் சொல்கிறது 2009 இந்த காலகட்டங்களில் இதே ராஜ்நாத் சிங் பாரதிய ஜனதாவுடைய தலைவராக இருந்தார். கருணாநிதி அரசாங்கத்தை கலைக்க வேண்டும் என்று போய் ஜனாதிபதியிடம் இவர் தான் கொடுத்தாரு. அதே ராஜ்நாத் சிங் இங்கே வந்து கருணாநிதி மாதிரி ஒரு தலைவர் இல்லைன்னு சொல்லலையா? இந்த சமரசங்கள்லாம் நீங்கள் அரசியலுக்காக பண்ணும்பொழுது அது ஓட்டு பிச்சை இல்லையா? எந்த தகுதி இல்லைன்னு சொல்ல வரீங்க? நீ தகுதி தான் சொல்லுப்பா, தெரிஞ்சுக்கிறேன். நீ எடுத்திருப்பது தான் ஓட்டு பிச்சை. புரிஞ்சிக்க முடியுது. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.